நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமக்கு வெற்றிக்கான வாழ்த்தினை என்னால் தெரிவிக்க இயலாது. ஏனெனில் இப்போது நான் சத்ருவின் தரப்பில் உள்ளேன். என்னை மன்னியுங்கள். எங்களுக்கு தங்களின் கடலினும் நாராயணி சேனையை தந்து வெற்றிக்கான மார்க்கத்தை காண்பித்து விட்டீர்கள் வாசுதேவா. ஆகையால் தாங்கள் வாழ்த்தினை தெரிவிக்காவிடினும் தங்களுடைய செயலை தவறாக எண்ண மாட்டேன். காந்தார அரசே, அஸ்திரத்தின் சக்தி அதை எய்பவன் கரத்தில் உள்ளது. அதுபோல் ஒரு சேனையின் பலமானது சேனாதிபதி கரத்தில் உள்ளது. துவாரகையின் சேனை தலை சிறந்த சேனை என்பது உண்மை. ஆனால் ஒரு உத்தம சேனாதிபதி இல்லாவிடில் துவாரகை சேனையும் தோல்வியை தழுவலாம். அதை பற்றி எண்ணி நாங்கள் பயம் கொள்ளப் போவதில்லை பலராமரே. எங்கள் தரப்பில் இருப்பது கங்கை மைந்தரான பீஷ்மர் ஆவார். சேனாதிபதி பதவியை வகிப்பவர். கங்கை மைந்தர் தம்முடைய தரப்பில் இருக்கும்போது இந்த துவாரகையின் சேனை அவசியமில்லை அல்லவா? ஆனால் கங்கை மைந்தர் வதைக்கப்பட்ட பின் நாராயணி சேனையின் சேனாதிபதி பதவியை வகிக்கவிருப்பது யார்? பிதாமகர் பீஷ்மரை வதைப்பது இயலாத காரியம் வாசுதேவரே. ஏனெனில் அவர் தான் விரும்பிய நேரத்தில் மரணத்தை தழுவும் வரத்தை பெற்றவர். அன்பு துரியோதனா, ஒரு யுத்தத்தின் விளைவுகளை சூது விளையாட்டின் தீர்மானங்களைப் போல் நிச்சயிக்க இயலாது. கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணமும் நிகழக்கூடிய ஒன்றே. தவறாக புரிந்து கொண்டீர்கள் வாசுதேவா. சூழ்ச்சியை நிகழ்த்தாது கங்கை மைந்தர் பீஷ்மரை சாய்ப்பது எவராலும் இயலாது. அதோடு தங்களுடைய தரப்பில் இருப்பதோ தர்மம் அல்லவா? தாங்கள் சூழ்ச்சி புரிய மாட்டீர்களே. இது சூழ்ச்சி குறித்த தவறான விளக்கம் மாமா அவர்களே. அன்று இறைவன் ஸ்ரீ ராமச்சந்திரர் மறைந்திருந்து வானர அரசன் வாலியை அஸ்திரம் கொண்டு சாய்த்தார். மறந்துவிட்டீர்களோ அந்நிகழ்வினை? இலங்கையின் வேந்தனாக விளங்கிய லங்கேஸ்வரனை சாய்க்க அவன் தம்பி விபீஷணனிடத்தில் சகாயம் வேண்டினார் சீதாபதி. சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும். அதைத்தாம் உணருங்கள். அப்படியென்றால் தாங்களும் சூழ்ச்சி புரிவீர்களா வாசுதேவரே? அவசியம். நிகழவுள்ள யுத்தத்தில் பாண்டவர் வெற்றி பெறுவது அவசியமானது. அதனை நான் நிறைவேற்றியே தீருவேன்.
கங்கையின் மைந்தரான பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், அங்க தேசத்து அரசன் கர்ணன், இவர்கள் மூவருமே வதம் செய்யப்படுவார்கள். அதுவும் சூழ்ச்சியின் துணையினால். ஒருவேளை என்றால் அம்மூவரையும் காக்கக்கூடிய உபாயத்தை தாம் தேடுங்கள். பாஞ்சாலி, அதர்மிகள் தண்டிக்கப்பட வேண்டிய நேரம் நெருங்கியது. இதில் உன்னால் குறிப்பிடப்பட்ட திதியில் மகா யுத்தமானது நிச்சயம் துவங்கும். அன்று சூதாட்ட மண்டபத்தில் காந்தார அரசன் ஹிருதயத்தில் சதி நிறைந்த சூழ்ச்சியான திட்டம் உருவான போதே மகா யுத்தமானது துவங்கிவிட்டது. இந்த போரின் மூலம் தலை விரித்தாடும் அதர்மமானது அழிக்கப்பட வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துவாரகையின் ஒரு முழுமையான அக்ரோனி சேனையானது நமக்கு சாதகமாக யுத்தத்தில் பங்கேற்கும் தந்தையே. இப்போது நம்மிடத்தில் பெரும் பலம் பொருந்திய 10 அக்ரோனி சேனைகள் உள்ளன. சத்ருக்களான பாண்டவர்களிடத்தில் அதிகபட்சமாக 7 அக்ரோனி சேனைகளே உள்ளன. ஆனால் அவர்களிடத்தில் யாதவனான மாதவன் இருக்கின்றான். அதை மனதிற்கொள். சேனையே சேர்க்காது ஜராசந்தனை சேற்றில் சிக்க வைத்தவன் அவன்.
காளியவானை காலனிடம் சேர்த்தவன், மதுராவின் அரசன் கம்சனை துவம்சம் செய்தவன். அவன் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிமை பொருந்தியவர்தான் அரசே. இளம் பிராயத்திலேயே போர்க்களம் புகும் தகுதி கொண்டவர். காளிங்க நர்த்தனம் பற்றி தாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜனித்த 6 தினங்களிலேயே பூதகி என்பவளை வதைத்து மோட்சம் தந்தவர் அவர். வாசுதேவனின் புகழ் பாட வேண்டிய அவசியமில்லை. அதனால் எந்த லாபமும் விளையாது. இந்த மகிமைகளை எல்லாம் நேரில் கண்டவர்கள் யார் உள்ளார்கள்? ஒன்றை மறவாதே துரியோதனா, நம்முடைய அரசவையில்தான் வாசுதேவ கிருஷ்ணன் அன்று துருபத கன்னிகையின் மானம் காத்தான். அன்று வாசுதேவன் அஸ்தினாபுரம் வருகை தரவில்லை. அவ்வாறிருக்க அவர் எவ்வாறு ரட்சித்திருப்பார்? துருபத கன்னிகை சுயம்புவாக உதித்தெழுந்தவள் பிதாமகரே. மாயம் பொருந்தியவள். அக்னியிலிருந்து எவரால் பிறக்க இயலும்? உண்மையில் அவள் ராட்சசியாவாள். ஆனால் நான் யாரைக் கண்டும் அஞ்சுபவன் அல்ல. அதோடு வீண் பேச்சு பேசி அரசவையில் அச்சத்தை விளைவிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள் பிதாமகரே. அஞ்சுகிறோம். உனது எதிர்காலம் எண்ணி அஞ்சுகிறோம் துரியோதனா. நீ சேனா பலத்தை சுட்டிக்காட்டி உனது பலம் பெருகியதாய் எண்ணுகிறாய். பெரும் படையோடு சர்ப்பங்கள் வரலாம். வானத்தில் கருடன் வட்டமிட்டால் சர்ப்பம் அனைத்தும் அற்பமாய் பயந்து ஒதுங்கிவிடும். ஆனால் தாம் சுட்டிக்காட்டும் கருடனானது தன் கூரிய அழகையும் நகங்களையும் தியாகம் செய்துவிட்டது. இப்போரில் வாசுதேவர் அஸ்திரம் ஏந்த மாட்டார். அதை அனைவரும் அறிவர். மன்னித்தருளுங்கள். சத்ருவின் புகழ் பாடி அவர்களை போற்றுவதற்கான நேரம் அல்ல இது. நெஞ்சுரத்தோடு நமது வீரம் பற்றி ஆலோசித்து யுத்தத்தில் முன்னேற வேண்டிய நேரம் இது. நம்பிக்கை ஒன்றே பலம் தரும். அதுவே வீரத்தின் அடையாளமாகும். அச்ச உணர்வையும் அலட்சியம் செய்யாமல் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். அமைதி. யுத்தத்திற்கு முன்பாக அதை நிலைநாட்டுவதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள். யுத்தத்தினால் விளைவது நாசமே. ஆனால் பாண்டவர்கள் அரைக்கூவல் விடுத்துவிட்டனரே. யுத்தத்திற்கான திதியும் நிச்சயிக்கப்பட்டது. திதியா நிச்சயிக்கப்பட்டதா? இதன் விளைவானது என்னவாக இருக்கும்? பாண்டவர்கள் தமது பதிலை கோருகின்றனர். யுத்தமா இல்லை சரணாகதியா? சரணாகதியை வேண்டப் போவது பாண்டவர்கள்தான், கௌரவர்கள் அல்ல. நாம் யுத்தத்திற்கு தயார் நிலையில் உள்ளோம். சற்று பொறு துரியோதனா. அவர்களுக்கு பதிலளிக்கும் முன்னால் ஆலோசிக்க வேண்டியது அவசியம். ஆலோசிப்பது இது பற்றி இனி எந்தவித ஆலோசனைக்கும் அவசியமில்லை தந்தையே. பாண்டவர்கள் ஐவரும் நமது பதிலை இன்றே வேண்டுகின்றனர். இது பற்றி என்ன ஆலோசிக்க வேண்டும்? பாண்டவர் ஐவரிடம் கௌரவர் சரணாகதி அடைய வேண்டுமா அரசே? இல்லை மகனே, அதுவல்ல. அந்த திதியின் புதல்வர்களுக்கு சௌபாகியத்தை நல்குமா இல்லையா என்பதை நான் அறிய வேண்டும். அமைதியாக இரு. சற்று நேரம் ஆலோசிக்க வேண்டும். மகாமந்திரி, மகரிஷி ஜெயமணியானவர், ஆருடத்தில் அவரை மிஞ்சியவர், அகிலத்தில் இல்லை என்று பெயரெடுத்தவர். அவர் நமது அரசவைக்கு வர வேண்டும். உத்தரவு மகாராஜா.
யுத்தத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்று நான் அறிய வேண்டும். நடக்கவிருக்கும் இந்த மகா யுத்தத்தால் என் புதல்வர்களுக்கு லாபம் கிட்டுமா? இல்லை, கிருஷ்ணனை தன்வசம் கொண்டிருப்பதால் பாண்டவர்கள் பாக்கியம் பெறுவார்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு அபிமன்யு, அதோ அங்கு விராட நகரத்தின் நுழைவு வாயில் உனக்கு புலப்படுகிறதா? அதன் நுழைவு வாயிலில் இருந்து பாண்டவரின் பெரும் சேனையானது வெளிவரவிருக்கிறது. அச்சேனையானது வடக்கு நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும். அச்சமயத்தில் சேனாதிபதிக்கு அடுத்தபடியாக உன்னுடைய ரதமானது நிற்கும். தாமல்லவா மாமா சேனாதிபதி? இல்லை, அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று துறந்து நிற்பவன் எவ்வாறு யுத்தத்தின் சேனாதிபதியாவான்? பிறகு படையின் சேனாதிபதி யார்? இதில் எவரும் சேனாதிபதியாகலாம். ஆனால் சேனையின் நாயகன் நீ ஒருவனே ஆவாய். பாண்டவர்களுடைய சேனையை வெற்றி பெறச் செய்வதும் கௌரவர்களை யுத்தத்தில் தோல்வியுறச் செய்வதும் உன்னிலிருந்தே துவங்கும். அளிக்கப்பட்டுள்ள பெரும் பொறுப்பைக் கண்டு அச்சம் தோன்றுகிறதா மகனே? எதற்காக அச்சம் கொள்ள வேண்டும்? வாளின் கடமை குருதியை பெருக்குவது. வெற்றி உற்சாகத்தை கிருதயம் கொள்ளுமானால் அவ்விடத்தில் அச்ச உணர்வு தோன்றாது. உனை எண்ணி நான் கர்வம் கொள்கிறேன். இந்த யுத்தத்தில் யுக மாற்றம் ஏற்படவிருக்கிறது. நாளை ஒரு பெரும் யுகமானது முடிவை தேடும் பீஷ்மரை கொன்று அதைத் தொடர்ந்து புது யுகம் ஒன்று உதைக்கும். குலமகன் உன்னிலிருந்து சக்கரவர்த்தினி புகழ் ஓங்குக. ராஜகுமாரர் அர்ஜுனரும் வாசுதேவ கிருஷ்ணரும் இன்னும் சற்று நேரத்தில் விராட நகரை வந்தடைவார்கள். ஆரத்தி வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எனது சார்பாக நகரின் எளியோருக்கு பொற்காசுகள் வழங்கப்பட வேண்டும். கொண்டாட வேண்டிய தருணம் இது. அபிமன்யுவிற்கான வரவேற்பு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். விரைந்து செல்வாயாக. நம்முடைய 5 புதல்வர்களும் வருகின்றார்கள் அல்லவா சக்கரவர்த்தினி? தந்தையிடமிருந்து தகவல் வந்துள்ளது. சேனையோடு அவரும் விரைந்து இங்கு வந்து சேர்வார். அவரோடு என் 5 புதல்வர்களும் இங்கு வரவிருக்கிறார்கள். இந்திரபிரஸ்தத்தை தியாகம் செய்ததிலிருந்து இன்று வரை நான் அவர்களை காணவில்லை. அதோடு ராஜகுமாரன் அபிமன்யுவை இதுவரை நான் கண்டதே இல்லை. அவனையும் அவன் வீரத்தையும் காண என் மனம் ஏங்குகிறது. யுத்தம் நடக்கும் சமயத்தில் புதல்வர்களானவர் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தும் வேளையில் பெற்றவர் நெஞ்சம் ஆனந்தம் கொள்ளும்.
ராஜகுமாரர் அபிமன்யு புகழை இன்று அரண்மனையே போற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் அரச குலங்கள் அனைத்தும் போற்றப் போகிறது. அவன் காண்டீபம் ஏந்திய என்னவர் புதல்வன், கோவிந்தன் சகோதரி சுபத்திரையின் வாரிசு, கோவிந்தனின் சீடனும் ஆவான். என் 5 புதல்வர்களின் சகோதரன். ஈன்றெடுக்காவிடினும் அவனுக்கு நான் தாயாவேன். மன்னித்தருளுங்கள் சக்கரவர்த்தினி. ஆனால் அவன் தமக்கு பிறந்தவன் அல்லவே, ராஜகுமாரி சுபத்திரையின் புதல்வன். தனக்கு பிறந்தவர்களே என்றும் பெண்ணுக்கு புதல்வர்கள். இன்னொரு பெண்ணால் ஈன்றெடுக்கப்பட்ட வாரிசு மூலம் என்றும் சிநேகமானது கிட்டாது சக்கரவர்த்தினி. ஒரு விருட்சத்தில் காய்க்கும் பழங்கள் அனைத்தும் நமக்கு ஒரே விதமான சுவையினை நல்குவதில்லை. எனது எண்ணத்தை கூறுகிறேன். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் யாதவர்கள் அபிமன்யுவை அரியணையில் அமர வைப்பார்கள். ஒருவேளை தோல்வியுற்றால் ராஜகுமாரன் அபிமன்யு அஸ்தினாபுரம் விட்டு துவாரகையை சென்றடைவான். வாழ்வில் தமக்காக உயிரையும் தரத் துடிக்கின்றவர் தாம் ஈன்றெடுத்த அந்த 5 புதல்வர்களேயாவர், அபிமன்யு அல்ல. தாம் மகாராஜா பாண்டுவின் வம்சத்தை பற்றி அறிய மாட்டீர்கள் அரசியே. தியாகம், அதோடு தர்மம், இவ்விரண்டும் அவரின் குருதியில் கலந்தது.